அனைவருக்கும் காலை நேர வணக்கம். ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக நம்முடைய சங்கீதா மருத்துவமனையில் மாரடைப்பை தடுக்கக்கூடிய வகையில் அதை முன்கூட்டியே கண்டறிந்து உரிய சிகிச்சை அளிக்கக்கூடிய நவீன இயந்திரமான கார்டியாக் கேத் லேப் என்ற இயந்திரத்தை நம்முடைய சங்கீதா மருத்துவமனையிலே கொண்டு வர வேண்டும் என்று ஏறக்குறைய 2014ஆம் ஆண்டிலிருந்து முயற்சி எடுத்து வருகிறோம். அந்த முயற்சியினுடைய பலனாக இன்று அதிநவீன, அதாவது ஆஞ்சியோகிராம் மற்றும் ஆஞ்சியோபிளாஸ்டி என்று அழைக்கப்படக்கூடிய இதயத்திலே வரக்கூடிய அடைப்புகளை கண்டறிந்தும் சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த நவீன இயந்திரத்தை இப்பொழுது இன்று சிறப்பு துவக்கி வைத்து இதை சிறப்புரையை ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய மூத்த இதய சிகிச்சை நிபுணர், எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தவர், இன்னும் பலருக்கும் ஆசிரியராக இருக்கக்கூடியவர். இன்று அவர் சென்னையிலே இருந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக வருகை புரிந்து அந்த திறப்புலா நிகழ்ச்சியை நடத்தி சிறப்புரை ஆற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற என்னுடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்களுக்கும், அதே போன்று ஏறக்குறைய 40 ஆண்டு கால நண்பர், 2-3 முறை அவருடைய நிகழ்ச்சிக்கு அவரை அழைப்பதற்கு முடிவு செய்து அது அவரை அழைக்க முடியாமல் போயிட்டுன்னு சொல்ல போனால் 4 வருடங்களுக்கு முன்பு பள்ளிக்கு நம்முடைய தாமரை வேர்ல்டு ஸ்கூல் திறப்புலாவிற்கு அவரை அழைப்பதாக இருந்தது. ஆனால் அந்த கொரோனா காலகட்டம் என்ற காரணத்தினால அவரை அந்த பெரிய விழாவும் நாங்கள் எடுக்கலை. ஆனால் அழைக்க முடியாது போகுது. எப்படியாவது அவரை ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியில் இதுக்கும் அவருக்கும் இருதயத்துக்கும் நேரடியாக சம்மந்தம் இல்லை. ஆனால் எல்லா இடங்களிலும் அவருடைய பேச்சு என்பது எப்படி ஒரு மனிதர்கள் நேர்மையாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், உணர்ந்த பெறணுங்கிற பொதுவான அவருடைய சொற்பொழிவுகள் இந்த இதயத்தோடு சம்பந்தப்பட்ட காரணத்தினால அவரும் இதற்கு சரியாக இருக்கக்கூடியவர் என்ற அடிப்படையில் தான் அவரும் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரும் அதனால் தவறாமல் கரெக்டாக இன்றைக்கி நெல்லையிலிருந்து கார்லேயே பயணம் செய்து அவரும் ஒரு துணைவியாரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஐசியு தீவிர சிகிச்சை பிரிவும் அவர் திறந்து வைத்திருக்கிறார். சிறப்புரையாற்றுவதற்காக அவர் இருந்திருக்கிறார். அவருக்கும் அதே போல் என்னுடைய நீண்டகால நண்பர், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னால் அவருடைய ஆலோசனை அவர்கிட்ட தான் பெறுவார் டாக்டர் பாஸ்கர் அவர்கள். அவரும் வருகை புரிந்து ஐசியு திறந்து வச்சுக்கிறாங்க. எனக்கு முன்பு பேசிய டாக்டர் அதாவது மோகன் பிரசாத், என்னுடைய 82லேருந்து 84 வரையிலும் எம்டி படிக்கிற ஒரு நண்பர், அவர் இருக்கிறார். அதே போல் பேராசிரியர் குமாரசாமி அவர்கள் நம்முடைய அருகிலே இருக்கக்கூடியவர், தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை இயக்குநராக யூபிஎஸ்சியினுடைய மெம்பராக எல்லாம் இருந்து சிறப்பெற்றவர். அவருடைய பழக்கம் ஒரு 4 வருஷம் தான், இருந்தாலும் கூட ஒரு 50 வருஷ பழக்கத்து போல அவருக்கும் எனக்கும் ஒரு உறவு உண்டு. அதே போல் சிபிஎம் கல்லூரியினுடைய கொங்கு நாடு ஆர்ட்ஸ் காலேஜினுடைய தாளாளர் சேர்மன் வாசுகி அவர்கள், அவருடைய கணவனர் டாக்டர் பரமசிவம் அவர்கள், அதே போல் டாக்டர் வைத்தியநாதன், குப்பசாநாடு மருத்துவமனை தலை சிறந்த மருத்துவர் டாக்டர் வைத்தியநாதன் அவர்கள் மற்றும் இப்பொழுது பாபுஜி அவர்கள் வாழ்த்து சென்றிருக்கிறார். அதே போல் இந்த மருத்துவமனை 1989ஆம் ஆண்டு இங்கே பக்கத்தில் ரைஸ் மில் ரோட்டில் வெறும் அன்பு கிளினிக்காக நான் எம்டி படிக்கிற போது எம்டி 81 ஜாயின் பண்ணேன். அப்பொழுது அது ஒரு ஓபியாக துவங்கப்பட்டது. அதுக்கு பிறகு 86ல் இந்த மருத்துவமனை துவங்கப்பட்டது. 86ல் துவங்கிட்டு 93லேயே நான் பொது வாழ்க்கை அரசியலுக்காக வெளியே போயிட்டேன். அப்போல்லாம் இப்போ இருக்கிற போது அமைதியாக கிடையாது. 3 மாதம் 4 மாதம் வீட்டுக்கே வர முடியாது. போனால் அரெஸ்ட்டு, 10 நாள் 15 நாள் ஜெயில், அதுக்கு பிறகு தான் வர முடியும். அப்போது அந்த காலகட்டத்தில் எல்லாம் மிகவும் அப்போ ஷியாம் சிறுசு, சங்கீதா 4 வருஷம் 5 வருஷம்,
அந்த நேரத்துல எல்லாம் குடும்பத்தையும் பார்த்துட்டு மருத்துவமனையும் துணைவியார் சந்திரிகா அவர்கள் தான் அந்த மருத்துவமனையும் வந்து பார்த்து கொண்டார்கள். இப்பொழுது சங்கீதா அவர்கள் மகப்பேறு மருத்துவம் படித்து மருத்துவமனையில் அவரோடு சேர்ந்துக்கிறாரு. அவருடைய கணவர் தான் டாக்டர் ஓம்நாத் அவர்கள். அவர் வந்து எம்டி மதுரை மெடிக்கல் காலேஜில் எம்டி முடித்தார். அதுக்கு பிறகு அதில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு தான் வந்து பாம்பேயில் கெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் டிஎம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு திருமணமாகி இங்கே வந்து இப்பொழுது கடந்த 10-15 வருடமாக புற நோயாளி மட்டும் பார்த்துருக்கிறார். அவர் கோயம்புத்தூரில் டாக்டர் அண்மை காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற இதய மருத்துவர்னா டாக்டர் ஓம்நாத் அவர்கள். எனவே இப்பொழுது வந்து அவர் பல மருத்துவமனைகளுக்கு நான் 2014 அது நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் எப்பொழுதுமே ஒரு இயந்திரம் வாங்குறது பெருசு இல்லை, அதை இயக்கக்கூடியவர்களும் மக்கள் வந்து 22 மாரடைப்பெல்லாம் எந்த நேரத்தில் வரும்னு சொல்லி அதிகாலை 3 மணிக்கு வரும், 2 மணிக்கு வரும், 4 மணிக்கு வரும். அந்த நேரத்தில் மருத்துவர்கள் இருக்கிறார்களா இல்லையாங்கிறதா முக்கியம், இயந்திரம் மட்டும் முக்கியம். அதனால் இப்பொழுது வந்து மருத்துவர் அவரும் இருப்பார். அதே போல் இது என்ன அப்படின்னா முதல்ல வெறும் இசிஜி மட்டும் எடுத்து சிகிச்சை பார்ப்பாங்க. இப்போ வந்து அட்வான்ஸாக இப்போ எப்படி போயிடுச்சுன்னா உடனடியாக ஆன்ஜியோ பண்ணணும், ஆன்ஜியோ பண்ணிவிட்டு அதே டேபிளில் அப்படியே பிளாக் இருந்தால் அப்படியே நீக்கிறது. ஸோ வித்தின் 10 மினிட்ஸ் 1 ஹவரில் வந்து அந்த மாரடைப்பு இது மூலமாக என்னென்னா எண்ணற்ற உயிரிழப்புகளை மிகப்பெரிய அளவுக்கு தடுத்து நிறுத்துறது தான் அந்த இதனுடைய மிக முக்கியமான நோக்கம். எனவே அந்த அருமையான ஒரு வசதியை வந்து வழக்கமாக கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்கள் தான் கோயம்புத்தூரில் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இப்பொழுது நம்முடைய பகுதி மக்களும் அங்கே இருக்கக்கூடிய அதே வசதியை இன்னும் கூடுதலாக வந்து கூட 24 மணி நேரம் ஒரு மருத்துவர் இருந்து ஒரு குழு இருந்து எந்த நேரத்தில் இது போன்று வந்து பாதிப்புகள் வந்தாலும் உடனடியாக சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் அதிநவீனமான ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு மேலாக இருக்கக்கூடிய இயங்குறது. அது வந்து இங்கே இப்பொழுது இன்று திறப்புலா செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து வழக்கமாக ஒரு ஆன்ஜியோகிராம் பண்ணுறதுங்கிறது ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய சுமை. அதுக்கும் பிறகு ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுறது அது லட்சக்கணக்கில் ஆகும், பெரிய அளவுக்கு. அது வந்து இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ஒரு இதய நோயை பைபாஸுக்கு இல்லாமல் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய முறைகள். இதை வந்து ஒரு துவக்க நிகழ்ச்சியாக ஏதாவது ஒரு விசேஷமாக இந்த மக்களுக்கு இந்த வெறும் ஆன்ஜியோகிராபி வந்து கேத்தலாப் வந்து இங்கே சங்கீதா ஹாஸ்பிட்டல்லையும் வந்திருக்குது, வேறு இடத்துல ஹாஸ்பிட்டலும் இருக்குது, இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி வரலாம். அந்த வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத டாக்டர் சொக்கலிங்கம் அவர் பேசுவார், தான் நல்லா இருக்க முடியும். அதனால் ஆன்ஜியோகிராம் நாங்கள் என்ன எப்படி பண்ண போகிறோம், ஆன்ஜியோபிளாஸ்டி எவ்வளோ குறைச்சி பண்ண போகிறோம், இதன் மூலமாக மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு பலனுள்ளதாக இருக்க முடியுங்கிறதெல்லாம் பேசுவாங்க. எனவே வந்து அந்த கார்டியா கேத்தலாப் என்று அழைக்கப்படக்கூடிய ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோபிளாஸ்டி செய்யக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் மாரடைப்பு அதாவது அதை தடுக்கக்கூடிய ஒரு கருவி என்றே சொல்லலாம். ஏன்னா முன்கூட்டியே இதை வந்து பரிசோதனை செய்வது மூலமாக ஒரு சின்ன பிளாக் இருந்ததுன்னா வித்தின் ½ அன் ஹவர் 1 ஹவரில் அதை சரி செஞ்சுட்டு போக முடியும். அந்த காலத்தை மாதிரி பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தள்ளிப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்பொழுதெல்லாம் இன்சூரன்ஸு பல விஷயங்கள்லாம் வந்துருச்சு. அதனால் அதுக்குண்டான வசதியை நாம் இங்கே நம்ம சங்கீதா மருத்துவமனையில் என்ன சொல்ல போனால் இது ஒரு உயிர் காப்பு நடவடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டும். அந்த வகையில் இன்று இந்த கேத்தலாபை நம்முடைய கோவை மாவட்ட மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் வந்து நாம் சமர்ப்பணம் செய்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்காக வந்து நம்மை சிறப்பித்திருக்கக்கூடிய டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்களுக்கும் சுகி சிவம் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், அறியாமல் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அதே போல் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும், ஆசிரியர் பெருமக்கள், செவிலியர்கள் அனைவருக்கும் வந்து நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நம்முடைய சங்கீதா மருத்துவமனுடைய சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதுமே இது போன்ற ஒரு செயலில் ஒரு டாக்டர் ஓம்நாத்னால மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய எல்லா செவிலியர்கள் எல்லோருடைய முயற்சியும் ஒருங்கிணைந்தால் தான் அந்த பேஷண்ட் வந்து நுழைவாயில் வர்றதுலேருந்து அவங்க சந்தோஷமாக வெளியே அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு கண்ணீர் வச்சுட்டு துடிக்க வரக்கூடியதெல்லாம் அவர்கள் வந்து சிகிச்சை பெற்று முழுமையாக பூரணமாகி மகிழ்ச்சியோடு வெளியே செல்லுகின்ற வரையிலும் எல்லோருடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் அது சாத்தியமாகும். எனவே அந்த சேவையை நிச்சயமாக சங்கீதா மருத்துவமனை கடந்த 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக வழங்கி வருகிறது. அது எப்பொழுதும் வழங்குவோம். இந்த காத் லேபு எந்த விதத்திலும் கமர்ஷியல்
அதாவது இது வந்து மருத்துவ சேர்ந்த மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு இதய சிகிச்சைனா மிகப்பெரிய படன், லட்சக்கணக்கில் ஆகுமே அப்படிங்கிற அந்த பயத்தை போக்கி அதே அவங்களுக்கு மீண்டும் ஒரு தொல்லை உண்டாக்கும். யாரும் ஏழையாக இருந்தாலும் எளிதாக வந்து இதய சிகிச்சை பெற முடியுங்கிறது தான், அந்த நோக்கத்துக்காகத்தான் அந்த கேத் லேபை உருவாக்கி இருக்கிறோம். அதை நம்முடைய மக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, மீண்டும் அன்பு நம்முடைய மூத்த இதய சிகிச்சை நிறுவனர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களுக்கும், அன்பு நம்முடைய தலைசிறந்த பேச்சாளர் அவர்கள் சுகேசும் அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் அவர்களுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நன்றி, வணக்கம்.